இன்றைய மன்னா சங்கீதம் 118 6வது வசனம். சங்கீதம் 118 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படியாக பாடுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறார், உங்களுக்கு எதிராக இல்லை, உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். ஆகவே நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நீங்களும் தைரியமா சொல்லலாம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது எந்த ஒரு மனுஷியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தைரியமாக நீங்க இருக்கும்படியாக கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உற்சாகப்படுத்துகிறார். சில நேரங்களில் பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்படிப்பட்ட பயங்கள்ல ஒன்று மனுஷர்களை குறித்த பயம். நான் எப்படி இவர்களை ஹேண்டில் பண்ணுவது, நான் எப்படி இவர்களை சந்திப்பது, இவர்களிடத்துல எப்படி நான் பேசுவது? ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு மனுஷியை குறித்து பயம் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்களும் இந்த சங்கீதக்காரரை போல விசுவாச அறிக்கப்படலாம், நான் பயப்படேன். இன்னைக்கு கர்த்தர் நீங்க பயப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்றே எங்க வாழ்க்கையில வருகிற எல்லா பயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷர்களால் வருகிற பயங்கள், மனுஷர் நிமித்தம் வருகிற பயங்கள் எல்லாவற்றையும் நீக்குவீராக. உண்மையிலே பலன் கொள்ள கிருபை தாரும். நாங்களும் இந்த சங்கீதக்காரரை போல சொல்ல கிருபை தாங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆண்டவரே, நீர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தரலும், பயத்துக்கு எங்களை விலக்கி காத்தரலும். உங்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும், உங்களுடைய தயவு எங்களை மூடி இருக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.